வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தலைமை அறிவியல் ஆலோசகர் அலுவலகத்தை பற்றி தான் பார்க்குறோம். இது வந்து நவம்பர் 1999 199 வந்து உருவாக்கப்பட்டது. தலைமை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக கண்டுபிடிக்கிற அந்த படைப்பாக்க செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே வந்து உருவாக்குவாங்க. அறிவியல் சார்ந்த கொள்கைகள், திட்டங்கள், உத்திகள், அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே இவங்க தான் உருவாக்குவாங்க. அரசு, தனியார் நிறுவனங்கள், தொழில்நுட்ப அமைப்புகள் எல்லாத்தோடையுமே இணைஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தையும் சமூகத்துக்கும் நிறைய வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பிரதமரோட அந்த அறிவியல் தொழில்நுட்ப ஆலோசனை வழங்கக்கூடிய குழுவுக்கும் வந்து இவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த தலைமை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம் அப்படிங்கிறது நிர்வாக ரீதியாக வந்து ஆகஸ்ட் 2018 முதல் அமைச்சகத்தோட செயலகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்போ எப்போ வந்து தலைமை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம் அமைச்சக செயலகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2018 ஆகஸ்ட்ல இருந்து தான் வந்து கொண்டு வரப்பட்டது. தேங்க்யூ.